ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை மீஞ்சூர் காந்தி சாலையில் விடியற்காலை நேரத்தில் மக்களோட நடமாட்டம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஒரு சிலர் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெரிய சாக்கு பையில் ஒரு பொருள் கிடக்கு. ஏகப்பட்ட துர்நாற்றம் அப்படிங்கிறது வீசுது. அந்த பகுதியாக போன அந்த பாதசாரிகள் எல்லாமே அதை போய் திறந்து என்னன்னு பார்க்குறாங்க. கை கால்கள் தலை வெட்டப்பட்ட நிலையில் ஒரு சடலம் அப்படிங்கிறது கிடக்குது. இதை பார்த்த உடனே அந்த பாதசாரிகள் எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சு போய் காவல்துறையினருக்கு தகவல் சொல்கிறாங்க. உடனே காவல்துறையினர் விரைந்து வந்து அந்த சடலத்தை கைப்பற்றி பார்க்குறாங்க. அதற்கு கொஞ்ச தூரம் தள்ளி வெட்டப்பட்ட நிலையில் கைகள் மட்டும் கிடந்திருக்கு. ஆனால் கால்களும் தலையும் இல்லை அப்படிங்கிறதால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. காவல்துறையினர் தீவிர விசாரணை அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. கொல்லப்பட்டது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. விசாரணையில் கொல்லப்பட்டவர் பொன்னேரி பக்கத்தில் இருக்கிற வாஞ்சிவாக்கம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த அஸ்வின் குமார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அஸ்வின் குமாரோட உறவினர்கள் எல்லாமே வந்து அந்த சடலத்தை பார்த்து கதறி அழறாங்க. அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில் நேற்று முதல் நாள் அஜய் அப்படிங்கிற அவரோட நண்பர் தான் அவரை கடைசியாக அழைச்சிக்கிட்டு போனார். அதன் பிறகு அவர் வீடு திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, கொல்லப்பட்ட அஸ்வின் குமாருக்கு கடந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் திருமணமும் நடந்திருக்கு. உடனே காவல்துறையினர் அஸ்வின் குமாரை அழைச்சிக்கிட்டு போன அஜய் அப்படிங்கிற அவரோட நண்பரை தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் சோழவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்காவூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சுடுகாட்டில் ஒரு சமாதியோட அந்த படிக்கட்டில் அஸ்வின் குமாரோட வெட்டப்பட்ட தலை அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சமாதியோட மேலே தலை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சமாதி யாரோடது, அவரோட கொலைக்கு பலியா அஸ்வின் குமார் கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தில் விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, இந்த சமாதி அஜய் அப்படிங்கிறவருடைய சமாதி தான். இந்த அஜய் அப்படிங்கிறவர் கடந்த 2023 செப்டம்பர் மாதத்தில் செங்குன்றம் கண்ணாம்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் இருந்த ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு பக்கத்தில் 3 கொலை அப்படிங்கிறது நடந்தது. அங்கே கொல்லப்பட்ட 3 பேரில் ஒருத்தர் தான் இந்த அஜய். இவரோட சமாதியில் தான் இந்த அஸ்வின் குமாரோட தலை அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதோட இவர் அழைச்சிக்கிட்டு போனவரோட பெயரும் அஜய் அப்படிங்கிறதால இந்த அஜயோட கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த அஸ்வின் குமார் கொல்லப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு தீவிரமாக விசாரணை அப்படிங்கிறத செய்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பாராத வகையில் இந்த விசாரணை அப்படிங்கிறது போகுது. ஒரு திருமணமாகி 10 நாள் ஆன இளைஞர் கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். இதுக்கு காரணம் ஒரு இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்த காதல் அப்படிங்கிறது தான் கொடுமையோட உச்சம். என்ன நடந்துச்சு இந்த அஸ்வின் குமாரோட கொலையில் அப்படின்னு காவல்துறையினர் அடுத்தடுத்து விசாரணை அப்படிங்கிறத தீவிரப்படுத்தும் போது இவர்களுக்கு கிடைச்ச தகவல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு. அஸ்வின் குமாரோட நண்பர் வழுதிகை மேடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த அஜித், இவர் தன்னோட நண்பர்கள் அஜய், மோகன் இவர்களோட உதவியோட தான் அஸ்வின் குமாரை கொலை செஞ்சிருக்கார். எதுக்காக இந்த கொலை அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னா, இந்த அஜித்தோட உறவுக்கார பெண் ஒருத்தரை அஸ்வின் குமார் காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழலில் தான் அஸ்வின் குமாருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண் பழக்கமாயிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பழக்கமான அந்த பெண்ணோட காதலை தொடர்ந்த அஸ்வின் குமார் தன்னோட பழைய காதலியான அஜித்தோட உறவுக்கார பெண்ணை கழட்டி விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் அறிமுகமாகி காதல் செஞ்ச அந்த புது காதலியை தான் கடந்த 10 நாளைக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுருக்காரு. இதனால் தன்னோட உறவுக்கார பெண்ணை நீ எப்படிடா கலட்டி விடலாம் அப்படின்னு வெறி கொண்ட அஜித் தான் தன்னோட நண்பர்கள் அஜய், மோகன் இவர்களோட உதவியோட அஸ்வின் குமாரை தனிமையில் அழைச்சிட்டு வந்து மது ஊற்றி கொடுத்து அவரை துண்டு துண்டாக வெட்டி கொண்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. சாதாரணமாக இன்ஸ்டாகிராம், முகநூல், எக்ஸ் தளம் இதிலெல்லாம் இன்னைக்கு பலர் அறிமுகமாகி முகம் தெரியாத நபர்களோட தொடர்ந்து காதல் வயப்பட்டுறாங்க. இப்படி காதல் வயப்பட்டது ஒரு மிகப்பெரிய கொடூர கொலையில் முடியும் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. மேலை நாடுகள் பலரில் இது மாதிரியான கொடூர கொலைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் ஒரு காதல் பிரிவு, ஒரு காதல் பிரேக்கப்புக்காக உறவுக்காரர்களால் இப்படி ஒரு கொடூர கொலை நிகழ்த்தப்படுமா அப்படிங்கிறது சந்தேகத்தை கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் மறுபக்கம் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த செங்குன்றம் பக்கத்தில் அந்த உடற்பயிற்சி கூடத்தில் 3 பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த வெட்டி கொல்லப்பட்டவருடைய
கொலையை செய்த ஒரு நபருடைய பிறந்த நாளுக்கு அஸ்வின் குமார் வாழ்த்தெல்லாம் சொன்னார். அதனால் அவரோட எதிர்தரப்பினர் இவரை கொலை செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி தான் கொல்லப்பட்டவரோட சமாதியிலேயே இவரோட தலை அப்படிங்கிறதும் வைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதால அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இது காதல் திருமணத்தால் நடந்த கொலையாக இருக்காது, விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தினா இது பழிக்கு பழியாக நடந்த கொலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஆனால் எது எப்படியோ அந்த பகுதி மக்களை இது உலுக்கின ஒரு சம்பவமாக இருக்குது. தமிழகம் முழுக்க இன்றைக்கி போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவே உச்சத்தில் போய்கிட்டு இருக்கு. பெரிய அளவில் போதைக்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ள இளைஞர்களாக தான் இருக்காங்க. கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சென்னை மாதவரம் பால் பண்ணை பகுதியில் ஒரு 3 இளைஞர்கள் என்ன மாதிரியான போதையை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, ஆனால் கையில் வெட்டருவாலை வச்சுக்கிட்டு போகிற வர்ற வாகனங்களை எல்லாத்தையுமே கண்ணாடியை அடித்து நொறுக்கிறாங்க. அந்த பகுதியை சேர்ந்த வீடுகள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிறாங்க. பொதுமக்கள் வெளியே வரவே அச்சப்படக்கூடிய அளவுக்கு தான் போதை இளைஞர்கள் வாளும் கையுமா திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மதுரையில் இந்த அழகர் திருவிழாவை முடிச்சுட்டு இளைஞர்கள் போதையில் சாலையோரத்தில் போனவங்க வந்தவங்கெல்லாம் அடித்த வீடியோ அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு கொடூரத்தோட உச்சமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு இளைஞன் தன்னோட தந்தையை அடிச்சே கொல்லக்கூடிய காட்சி அப்படிங்கிறதும் வெளியே வருது. அடுத்தடுத்து வரக்கூடிய இது மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம தமிழக முதல்வர் வாழும் டைகர் உட்ஸ் கொடைக்கானலில் கோல்ஃப் விளையாடுறதோட தன்னோட மிக சிறந்த கடமை முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த உலகத்தோட மிக சிறந்த ஆட்சியை நாம் தான் திராவிட மாடல் அப்படிங்கிற பேரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை மக்கள் மோண்டு குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும், நாம் கொஞ்ச நாளைக்கு கொடைக்கானலில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு இருக்காரு. மறுபக்கம் அவரோட பையன் விளையாட்டுத்துறை அமைச்சர், அப்பா அவர் ரேஞ்சுக்கு கொடைக்கானல் போனார்னா நான் என்னோட ரேஞ்சுக்கு லண்டனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஆண்டு கிழிச்சு சட்டம் ஒழுங்கு நட்டமாக நிப்பாட்டிட்டதா நம்பி ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சாலையில் நடமாடுறதுக்கே அச்சப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுல கொண்டாந்து விட்டுட்டாங்க. உண்மையிலேயே இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை எத்தனையோ ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு போயிட்டுருக்கு. ஒரு காலகட்டத்தில் சாராயத்தை குடிச்சிட்டு ஒரு ஊருக்கே ஒருத்தன் தான் இருப்பான், அவனுக்கு பேர் ரவுடி, அவன் மட்டும்தான் பெருசாக குடிக்கிறவனாக இருப்பான். குடிச்சிட்டு ரோட்டில் ரவுடிசம் பண்ணுறது, ராவடி பண்ணுறது, ரோட்டில் போகிறவன் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. இப்போ அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது பட்டாக்கத்தி வரைக்கும் வந்திருக்கு. வர்றவன் போகிறவன்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. யாருக்கு தெரியும், நாளைக்கு ரோட்டில் போகிற யார் வேணாலும் தாக்கப்படலாம். உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஃப் விளையாடுறதும், முயல் குட்டி கூட விளையாடுறதும், போட் சவாரி போகிறதும், செல்ஃபி எடுக்கிறதுமா நம்ம முதலமைச்சர் மட்டும் ஜாலியாக இருக்கார். அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் தினந்தோறும் காலியாகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.